ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீரா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீராவோட அம்மா வந்து மாறனுக்கு சாப்பாடு கொண்டு கொடுத்துட்ருக்குறாங்க. அப்போ மாறன் வந்து பீஸா சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன மாப்பிள்ள சாம்பாரை தொட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க இது அப்படிங்கும்போது, ஆமாத்த அப்படிலாம் சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி மாப்பிள்ள நீங்கள் சாப்பிடுங்க நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே போகிறாங்க. போனதுமே வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து வள்ளியும் ராமச்சந்திரனும் காரில் வந்து இறங்குறாங்க. மாறன் அவங்கள பார்த்ததுமே ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அதே சமயம் இவங்க எதுக்காக ரெண்டு பேரும் திடீர்னு இங்கே வந்திருக்கிறாங்க, என்ன விஷயம் தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ ராமச்சந்திரன் வந்து கார்லேயே உட்காந்துருக்குறாங்க. வள்ளி கீழே இறங்கி வராங்க. என்ன மாறா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, ஆமாம் இப்போ தான் பிரியாணி சாப்பிட்டுட்டு வந்து வெளியே வந்து உட்காந்துருக்குறேன் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிற, அப்போ அந்த அளவுக்கு உன்னை புரிஞ்சுக்கிட்டாள் அப்படிங்கும்போது, நீ வேற என் வயிற்றுச்சலை கொட்டிக்காத, நானே விடிய விடிய தூங்காமல் கஷ்டப்பட்டுட்டு உட்காந்துருக்குறேன் அப்படிங்கும்போது, அப்படிலாம் உட்காந்துருக்க வேண்டியதுதான், வீரா கழுத்தில் தாலி கட்டினேல்ல, வீரா வரணும்னா இதெல்லாம் நீ அனுபவிக்க தான் செய்யணும் அப்படிங்கிறாங்க. சரி இப்போ நீ அப்பாவும் எதுக்கு வந்திருக்கிறீங்க அப்படிங்கும்போது, டே வீராவை கூட்டிட்டு போறதுக்காக தான் உங்க அப்பா மனசு மாதிரி வந்திருக்காருடா அப்படிங்கிறாங்க. என்னத்த சொல்ற, என்னால நம்பவே முடியல அப்படிங்கும்போது ராமச்சந்திரன் வந்து வக்கீல் இறங்கி வராங்க. வந்தது பார்க்கும்போது இவங்க ரெண்டு வரையும் பார்த்ததுமே அக்கம் பக்கத்தில் அவ்வளோ வறுமை வந்துருந்தாங்க. அப்போ ராமச்சந்திரன் வந்து மாறாவை பார்க்குறாங்க. பார்த்ததுமே வந்து அடிக்க ஆரம்பிச்சிருந்தாரு. இது எல்லாத்துக்கான நீ தாண்டா, ஒரு பொண்ணோட இஷ்டம் இல்லாமல் அவள் கழுத்தில் தாலி கட்டிட்டு இப்போ என்னன்னா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் வீட்டு வாசல் வந்து உட்காந்துருக்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு மாறனை போட்டு அடின்னு போட்டு அடிக்கிறாங்க. அப்போ வந்து பள்ளி வந்து தடுக்கிறாங்க. அண்ணா நீ இதுக்கு தான் வந்தியா என்ன அவனை அடிக்கிறதுக்காக, அவன் நல்லது தானே செய்திருக்கிறான், அப்படியே நீ புரிஞ்சுக்காம அவனை போட்டு அடிச்சிட்டு இருக்கிற அப்படின்னு வள்ளி சொல்லவும் அப்போ வந்து ராமச்சந்திரன் சொல்றாங்க, ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாமல் கழுத்தில் தாலி கட்டி இருக்கிறான், இதுதான் இவன் செய்த நல்லது அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டு இருக்கும்போது கண்மணி வந்து அவங்க பார்க்குறாங்க. ஜன்னல்லேருந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து நிற்கிறத பார்த்ததுமே, ஓஹோ இவங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்களா, இப்போ என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ வீராட்ட சொல்கிறாங்க, அங்கே பாரு வீரா அவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க, அதனால நீங்கள் ரூம்லேயே உட்காந்துக்கோ அப்படிங்கும்போது வீராவும் சரி அப்படிங்கிறாங்க. இப்போ வீரா உள்ளே உட்கார வச்சுட்டு கண்மணி வந்து ரூமை பூட்டிட்டு வெளியே வந்துருந்தாங்க. அடுத்தது பார்த்தோம்னா வந்து ராமச்சந்திரன் வள்ளியும் வீட்டுக்குள்ளே வராங்க. வீட்டுக்குள்ளே வந்ததுமே வீராவோட அம்மா வாங்க சம்மந்தி வாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ ராமச்சந்திரன் சொல்கிறாங்க, எங்களை மன்னிச்சிருங்க சம்மந்தி அப்படிங்கும்போது அப்போ எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கும்போது அப்போ கண்மணி வராங்க. கண்மணி அவங்க அத்தை எல்லாருமே வந்துருந்தாங்க. அப்போ கண்மணி சொல்கிறாங்க, ஆமாம் செய்யறதெல்லாம் செய்துட்டு மன்னிப்பு கேட்டு என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறாங்க. நீ சொல்கிறது கூட நியாயம் தான் கண்மணி, நான் என்ன பண்ண முடியும், அவன் இப்படிலாம் செய்வான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கும்போது இப்போ வள்ளி சொல்கிறாங்க, மாறன் செய்ததில் எந்த தப்புமே கிடையாது, ஒரு பொறுக்கி பையன் இல்லைன்னா வீரா கழுத்தில் தாலி கட்டியிருப்பா அப்படிங்கும்போது ஏன் நீங்கள் திரும்ப திரும்ப அப்படியே சொல்லிட்டு இருக்கிறீங்க, அப்படியே அவன் தப்பானவன் சொன்னாக்கி நீங்கள் எங்ககிட்ட எல்லாம் சொல்லியிருக்கணும், அதுக்காக ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாமல் அவள் கழுத்தில் தாலி கட்டுறதா இப்படி தான் செய்வீங்களா என்ன, இதே உங்கள் வீட்டு பொண்ணாக இருந்தால் இப்படி தான் நீங்கள் பண்ணியிருப்பீங்களா அப்படின்னு கண்மணி கேட்கும்போது அப்போ வந்து ராமச்சந்திரன் சொல்கிறாங்க, கண்மணி நீ எது கேட்டாலும் சரிதான், அதுக்கு என்கிட்ட பதிலே கிடையாது, மாறன் செய்தது மிகப்பெரிய தப்பு தான் அப்படிங்கிறாங்க. சரி வீராவை எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ வீராவோட அம்மா சொல்கிறாங்க, அவள் ரூமில் தான் இருக்கிறா சம்பந்தி, நான் போய் கூட்டிகிட்டு வர அப்படிங்கவும் கண்மணி தடுக்கிறாங்க. அம்மா அவளுக்கு நல்ல தலைவலியாக இருக்குது, யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு என்கிட்ட சொல்லிட்டு தான் அவள் படுத்தா பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. அப்போ வள்ளி சொல்கிறாங்க, நான் போய் அவளை போய் பார்த்துட்டு வர அப்படின்னு சொல்லும் போது, இல்லை வேண்டாம் அவள் வந்து மாத்திரை போட்டுட்டு வந்து தூங்கிட்டு இருக்கிறா, அதனால அவளை வந்து நீங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படிங்கவும் இப்போ ராமச்சந்திரன் சொல்கிறாங்க, ஆமாம் வள்ளி அவளை போய் தொந்தரவு பண்ண வேண்டாம் நீங்கள் வா அப்படின்னு சொல்லவும் இதெல்லாம் வந்து வீரா வந்து ரூமுக்குள்ளே உட்காந்து அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து ராமச்சந்திரன் சொல்கிறாங்க, நான் இப்போ வீராவை கூட்டிகிட்டு போகிறதுக்காக நான் வரலை, நானா வந்து நீ வர வேண்டியது தானே, நீ எதுக்குமா அங்கே இருந்துட்டு இருக்கிற, நம்ம வீட்டில் மகாலட்சுமி இல்லாத மாதிரி இருக்குது, நீ என்ன தப்பு செய்த, நீ இங்கே வர வேண்டியது தானே, நீ என்னதான் இருந்தாலும் என் மருமக, ஆனால் நான் வீராவை அழைச்சிட்டு போகிறதுக்கு நான் வந்து சுத்தமாக நான் அதை பற்றி நான் விரும்பவும் இல்லை, நான் அதை பற்றி பேசவும் இல்லை அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே வந்து கண்மணி பார்க்குறாங்க, இல்லை நான் இன்னும் அந்த வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படிங்கும்போது, ஏமா இந்த மாதிரிக்கெலாம் நீ பேசிகிட்டு இருக்கிற, நீ எவ்வளோ அந்த குடும்பத்துக்காக பண்ணியிருக்கிற, அப்படி இருக்கும்போது நீ எதுக்குமா அங்கே வந்துட்டு இருக்கிற, அவன் பண்ணின தப்புக்கு நீயா வந்து ராகவை பிரிஞ்சு இருக்கணும், நீ என் கூட வாமா, உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே வள்ளி அதிர்ச்சி அடைகிறாங்க, அண்ணா நீ என்ன சொல்கிற, நீ ரெண்டு மருமகளை கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் நான் வரேன்னு சொன்னேன், இங்கே வந்து என்னென்னா வீராவை வர வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, இங்கே பார்வள்ளி நீ பேசாமல் அமைதியாக இருந்துக்கோ, நான் எல்லாம் செய்கிறதெல்லாம் கரெக்டாக தான் நான் செய்துட்டு இருக்கிறேன், நீ பாட்டுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காது, நீ பாட்டுக்கு அமைதியாக இரு அப்படிங்கும்போது, இவர் என்ன வீரா வர வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கிறாரு, நம்ம வீராவையும் கண்மணியும் அழைச்சிட்டு போகிறதுக்காக தான் நம்ம வந்தோம், இவர் என்ன இந்த மாதிரிக்கு பேசிட்டு இருக்காருங்க வந்துக்கிட்டு அப்படின்னு வள்ளி வந்து கோவத்தோடு இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து கண்மணி வந்து
அவங்க அம்மாவை பார்க்கும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, கண்மணி அவர் தான் கூப்பிடுறாருல, நீ வீட்டுக்கு போ, ஒன்றை எதிர்த்து நான் எதுவுமே நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அவங்க சொல்கிறது பார்த்தோம்னா வீராவை வந்து நான் அனுப்பிவிட மாட்டேன், அதனால் நீ தைரியமாக நீ போ அப்படின்னு வீராவோட அம்மா சொல்லவும் அப்போ கண்மணி வந்து யோசனை பண்ணுறாங்க, இல்லை நீங்கள் என்ன கூப்பிட்டாலும் சரி தான், நானும்ல அந்த வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ ராமச்சந்திரன் சொல்கிறாங்க, ஏமா நீ வரமாட்டுக்க, உன்னுடைய வாழ்க்கையை நீ எதுக்காக கெடுத்துக்கிட்டு இருக்கிற, நான் சொல்கிறத கேளு, வீராவை வந்து நான் கூட்டிகிட்டு போகிறதுக்காக வரவே இல்லை, ஒன்றை மட்டும்தான் நான் அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்தேன், ஆனால் நீ வந்தே தான் தீரணும் அப்படின்னு ராமச்சந்திரன் கட்டாயப்படுத்தவும் அப்போ வள்ளி சொல்கிறாங்க, அண்ணா நீ என்னென்ன இந்த மாதிரி திரும்ப திரும்ப அப்படியே பேசிகிட்டு இருக்கிற, வீராவை சமாதானப்படுத்தி எப்படியாவது கூட்டிகிட்டு போகலான்னு அப்படிங்கும்போது, இங்கே பாரு வள்ளி, நீ வீரா விஷயத்தில் நீ தலையிடாத பார்த்துக்கோ, கண்மணி மட்டும் கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் நீ வந்தேன், நீ வந்து இந்த மாதிரிலாம் நினச்சிருந்தேன்னா இதை இப்போவுமே நீ மறந்துடு அப்படின்னு சொல்லவோ அப்போ கண்மணியோட அம்மாவும் சொல்கிறாங்க, ஆமாம் கண்மணி, அவர் பாரு வீரா விஷயத்தில் அவர் தலையிடவே இல்லை, அதனால் நானும் வந்து வீரா விஷயத்தில் தலையிட மாட்டேன், வீரா வந்து அவள் என்ன நினைக்கிறாளோ அது மாதிரிக்கே செய்யட்டும், அதனால நான் ஒன்றை மிஞ்சி நான் எங்கே எதுவுமே நான் பண்ண மாட்டோம், அதனால் நீ இங்கேருந்து கிளம்பி போ அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து வீரா இதெல்லாம் கேட்டுட்டு வீரா வந்து கண்மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ கண்மணி பார்க்குறாங்க, வீரா எதுக்காக ஃபோன் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை அட்டன் பண்ணிவிட்டு எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கிறாங்க. அப்போ வீரா சொல்கிறாங்க, கண்மணி அவர் தான் இந்த அளவுக்கு கூப்பிட்டு இருக்காருல, நீ வந்து இங்கேருந்து கிளம்பிப்போ, என்னால் உன் வாழ்க்கை நாசமாயிடக்கூடாது, அதனால் நீ கிளம்பிப்போ, நான் மாறனோட நான் சேர்ந்து வாழவே மாட்டேன், நீ பயப்படவே வேண்டாம் அப்படிங்கவும் கண்மணி வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ஃபோனை கட் பண்ணி இருந்தாங்க. அப்போ கண்மணியோட அம்மா கேட்குறாங்க, யாருடி ஃபோனில் அப்படிங்கும்போது என் ஃப்ரெண்டு தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. அப்போ கண்மணியோட அத்தை வந்து சொல்கிறாங்க, கண்மணி கொஞ்சம் தனியாக வா அப்படிங்கும்போது நீங்கள் பேசி ஒரு முடிவு எடுங்க, நல்ல முடிவாக எடுங்க அப்படின்னு ராமச்சந்திரன் சொல்லவும் அப்போ கண்மணியோட அத்தை சொல்கிறாங்க, கண்மணி நீங்கள் இருக்கிறதுல எந்தவித பிரயோஜனமும் கிடையாது, அதனால் நீ கிளம்பி போ அப்படிங்கிறாங்க. என்னத்தை நீ சொல்லிட்டு இருக்கிற, அந்த மாறன் வேறு வீட்டில் இருந்துட்டு இருக்கிறா, அப்படி இருக்கும்போது நான் எப்படி இங்கேருந்து போக முடியும் அப்படிங்கும்போது, இல்லை கண்மணி நான் சொல்கிறத கேளு, கண்டிப்பாக வீரா வந்து ஒன்று மிஞ்ச வந்து மாறனோட சேர்ந்து வாழ மாட்டா, அப்படி மட்டும் இல்லை உங்கள் மாமனார் வந்து உனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாரு, மாறனையும் வீராவையும் பிரித்து வைக்கணும்னா அவருடைய சப்போர்ட் உனக்கு கண்டிப்பாக தேவை, இப்போ நீ போகலன்னா அவருடைய கோபத்துக்கு நீ ஆளாயிருவ, அதனால் அவர் சப்போர்ட் இல்லாமல் போயிடும், இவங்க ரெண்டு பேரையும் சேர விடாமல் தடுக்கணும்னா அவருடைய சப்போர்ட் உனக்கு கண்டிப்பாக வேணும், அவர் உன் பக்கம் நிற்கணும், அதனால் நீ கிளம்பி போ அப்படிங்கிறாங்க. அப்போ இதை கேட்டதுமே கண்மணி சொல்கிறாங்க, ஆமாத்த நீ சொல்கிறது கூட கரெக்டு தான், என்னை மாறனையும் வீராவும் பிரிக்கணும்னா கண்டிப்பாக அவரோட சப்போர்ட் எனக்கு வேணும், அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான் இந்த வீட்டில், அதனால நீ சொல்கிறது கரெக்டு தான், சரி நான் கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து இங்கே சொல்கிறாங்க ராமச்சந்திரன்ட்ட, சரிவாம்மா நான் உங்க கூட கிளம்பி வரேன் அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே ராமச்சந்திரனும் வீராவோட அம்மாவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ வள்ளி சொல்கிறாங்க, அண்ணா நான் சொல்கிறத கேளுண்ணா, வீராவையும் நம்ம அழைச்சிட்டு போயிடலாம், அவளை எப்படியாவது சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் ராமச்சந்திரன் சொல்கிறாங்க, அங்கே பார்வள்ளி வீரா விஷயத்தில் நீ தயவு செஞ்சு நீ தலையிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி அவங்க திட்டவும் அப்போ கண்மணி சொல்கிறாங்க, சரி மாமா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, என் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. அத்தை நீ என் கூட வா அப்படிங்கவும் அப்போ வந்து வள்ளி கேட்குறாங்க, இப்போ எதுக்கு உங்கள் அத்தையை நீ கூப்பிட்டுற அப்படிங்கும்போது அப்போ ராமச்சந்திரன் சொல்கிறாங்க, வள்ளி நீ பேசாமல் இருக்க மாட்டியா என்ன, அவங்க வந்து நம்ம கூட தானே இருந்துட்டு இருந்தாங்க, அதனால தானே கண்மணி கூப்பிடுறான், அம்மா நீங்களும் எங்கள் கூட வாங்க, எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கவும் வள்ளி வந்து முறைச்சு பார்த்துட்டே இருக்கிறாங்க. இந்த கண்மணி செய்யக்கூடிய வேலை எதுவுமே சரியில்லை, வீராவே வந்தாலும் சரிதான், இந்த கண்மணியே எங்கள் அண்ணனும் தான் வரவிடாம தடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வள்ளி போட்டு திட்டிட்டு இருக்கிறாங்க. அப்போ வெளியே வந்துடுவோம். வெளியே வந்ததுமே வந்து வள்ளி சொல்கிறாங்க, அண்ணா நீ என்ன சொன்னாலும் சரிதான், நான் வந்து வீரா இல்லாமல் நான் வரமாட்டேன், மாறனோட நான் இங்கேயே இருந்துருது அப்படிங்கிறாங்க. இதை கிட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ ராமச்சந்திரன் சொல்கிறாங்க, இங்கே பாரு வள்ளி, இவன் தான் வந்து கேடு கெட்டு போய் கிடக்குறானா, இவன் கூட சேர்ந்து நீ இந்த மாதிரிலாம் செய்துட்டு இருக்காத, நான் சொல்கிறதுக்குள்ளே நீ என் கூட வந்துரு அப்படிங்கும்போது, இல்லைண்ணா நான் வந்து வீராவே மாறனே இங்கேருந்து அழைச்சிட்டு தான் வருவேன், நீ வேணா போ நான் வரவே மாட்டேன் அப்படின்றதாங்க. அப்போ மாறனும் எவ்வளோ சமாதானப்படுத்துதாங்க, அத்தை நீ இங்கேருந்து கிளம்பி போத்த அப்படிங்கிறாங்க. இல்லை மாறா நான் அங்கேருந்து போக மாட்டேன் அப்படிங்கவும் இப்போ ராமச்சந்திரன் சொல்கிறாங்க, நீ எக்கெடுக்கட்டு போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு வாமா நம்ம போகலாம் அப்படிங்கவும் கண்மணி ராமச்சந்திரன் அவங்க எல்லாருமே கிளம்பி போயிருந்தாங்க. அப்போ மாறன் சொல்கிறாங்க, ஏன் நீ இந்த மாதிரிக்கு முடிவு எடுத்த, நானே வந்து தண்ணி சாப்பாடு இல்லாமல் நானே 2 நாளாக பட்டினி கிடந்துக்கிட்டு இருக்கிறேன், நீ என்னென்னா நீ வந்து கூட உட்காந்துட்டு இருக்கிற, இதெல்லாம் உனக்கு தேவையா, அப்போ தான் கூப்பிட்டார்ல நீ போக வேண்டியதுன்னு அப்படிங்கும்போது, டேய் நீ பேசாமல் இருடா, நான் ஒன்றும் போக மாட்டேன் அவள் இல்லாமல் அப்படிங்கிறாங்க. சரி ஏதாவது கையில் ரூபாய் ஏதாவது வச்சிருக்கிறேன் அப்படிங்கவும், ரூபாய் எதுக்கு அப்படிங்கும்போது, ஆமாம் சாப்பாடெல்லாம் சாப்பிட வேண்டாமா, கையில் ரூபா இருந்தால் தானே சாப்பாடை புக் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்க முடியும், எனக்கே 2 நாள் கழிச்சு இன்றைக்கி தான் 2 தோசை கிடச்சிது, உனக்கு இன்னும் எத்தனை நாள் கழிச்சு கிடைக்குமோ தெரியல அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து கண்மணியோட அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள்
சம்பந்தியம்மா, நீங்கள் இங்கேருந்து கிளம்பி போங்க. அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களும் பார்த்தாங்கன்னா எங்களை தான் அசிங்கமாக பேசுவாங்க, நாங்கள் சொல்கிறத கேளுங்க அப்படிங்கும்போது அப்போ வள்ளி சொல்கிறாங்க, என்னங்க நீங்கள் சொல்கிற மாதிரிக்கு நானும் சொல்லலாம், எங்கள் அக்கம் பக்கத்தில் கூட அசிங்கமாக தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. மாறனுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா அவள் பொண்டாட்டி இங்கே இல்லாமல் எதுக்காக அங்கே இருக்கிறான்னு சொல்லிட்டு எல்லாருமே எங்களை அசிங்கமாக பேசுகிறாங்க. அதனால வீரா வந்தால் மட்டும் தான் இங்கேருந்து நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து அங்கே உட்காந்துருக்கவும் அப்போ மாறன் சொல்கிறாங்க, ஐயோ ஏன் நீ இந்த மாதிரிலாம் செய்துட்டு இருக்கிற, இவங்க வந்து சாப்பாடெல்லாம் ஒன்றுமே தரமாட்டாங்க, எங்கள் நைட்டு கொசு வர கடிக்கும், நான் சொன்னால் நீ கேட்க மாட்டே அப்படின்னு சொல்லும்போது டேய் பெசாம இருடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வள்ளி வந்து திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா வீரா வந்து இதெல்லாம் பார்த்துட்டு ஒன்றும் புரியாமல் முடிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ வீராவோட அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாரு வீரா, அவங்க எவ்வளோ சொன்னாலும் போக மாட்டுக்காங்க, ஏற்கனவே மாப்பிள்ளை வீட்டு வாசலில் உட்காந்துருக்கிறாரு, இப்போ அவங்க அத்தையும் வீட்டு வாசலில் உட்காந்துருக்குறாங்க, பார்க்கப்பட்டவங்க நம்மளை தானே அசிங்கமாக பேசுவாங்க, இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியல அப்படிங்கும்போது அப்போ வீரா சொல்கிறாங்க, அவங்க என்னன்னாலும் பண்ணிட்டு போட்டு நீ கண்டுக்காத, 2 நாள் இருந்துக்கிட்டு அவங்க பாட்டுக்கு போவாங்க, அப்படிங்கும்போது நீ சொல்கிறதும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு வீராவோட அம்மா சொல்லவும் அப்போ பிருந்தா பார்க்குறாங்க, ஐயோ என்னது இப்படி நடந்துட்டு இருக்குது, அக்காவோட மனசு மாறவே மாறாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பிருந்தா வெளியே வராங்க. அப்போ மாறன் கேட்குறாங்க, என்ன பிருந்தா அவங்க அக்காவோட மனசு ஏதாவது மாறுற மாதிரிக்கு இருக்கா அப்படிங்கும்போது, எங்க மாமா அவள் கொஞ்சம் கூட மாறுற மாதிரிக்கே தெரியல, அவளே மாறினாலும் அந்த கண்மணி அக்கா இருக்கு பாருங்க மாற்றவும் விட மாட்டா, இப்போ என்ன பண்ண போகிறதால் தெரியல அப்படிங்கும்போது, நீங்கள் 2 பேரும் வர உட்காந்துருக்கிறீங்க, இப்போ என்ன நடக்க போதோ தெரியல அப்படிங்கும்போது அப்போ வள்ளி சொல்கிறாங்க, அங்கே பாரு பிருந்தா ஒரே பசியாக இருக்குது, இப்போ ஏதாவது சாப்பாடு எடுத்துகிட்டு வாய் அப்படிங்கும்போது, என்னது சாப்பாடு எடுத்துகிட்டு வர்றதுக்கா, சரி சரி உட்காருங்க நான் போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு பிருந்தா உள்ளே போகிறாங்க. அங்கே போனதுமே அவங்க ஒரு தட்டில் சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்ருக்குறாங்க. அப்போ வீரா கேட்குறாங்க, யாருக்குடி சாப்பாடு அப்படிங்கும்போது, அதான் அங்கே மாமாவோட அத்தை இருக்கிறாங்களா அவங்களுக்கு தான் அந்த சாப்பாடு அப்படிங்கிறாங்க, அதெல்லாம் ஒன்று கொடுக்கணுன்னா பேசாமல் போய் அங்கே வை அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா அவங்க பார்க்கவே பாவமாக இருக்குது, வாய் விட்டு வேற அவங்க சாப்பாடு கேட்டாங்க, நான் போய் கொண்டு கொடுத்துருவாரு அப்படிங்கப்போ அப்போ வீராவோட அம்மா சொல்கிறாங்க, ஆமாடி அவங்கள பார்த்தாலே பாவமாக இருக்குது, அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு கொடுத்துட்டு வரட்டும் அப்படிங்கிறாங்க. அப்போ வீரா சொல்கிறாங்க, அங்கே பாரு நீ இப்படிலாம் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறமா அவங்க 2 பேருமே போக மாட்டாங்க, பேசாமல் அமைதியாக இருங்க அப்படிங்கவும் பிருந்தா சொல்கிறாங்க, இல்லைக்கா அவங்கள பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, சரி இந்த ஒரு தடவை தான் கொடுக்கணும், ஒன்று மட்டும் கொடுக்கூடாது அப்படிங்கவும் பிருந்தா கொண்டு வந்து சாப்பாடை கொண்டு வந்து வள்ளிட்ட கொண்டு கொடுக்குறாங்க. அப்போ வள்ளி சொல்கிறாங்க, பாத்தியாடா நீ 2 நாள் ஆச்சுன்னு சொன்னீங்க, எனக்கு கேட்டது 2 மணி நேரத்தில் சாப்பாடு வந்துருச்சு பத்தியா அப்படிங்கிறாங்க. வள்ளி சாப்பிட்டு முடிச்சிருந்தாங்க. சரித்த அடுத்தது உன்னுடைய பிளான் என்னது அப்படிங்கிறாங்க. நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சா, நான் அடுத்து போராட்டம் பண்ண வேண்டியது அப்படிங்கிறாங்க. என்னது போராட்டம் பண்ண போறிய அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் வேற அதுக்குன்னு நான் இத்தனை நாள் இங்கேயே இருக்க முடியுமா என்ன, வாசல்லையே உட்காந்துருக்க முடியுமா என்ன, அடுத்து நம்ம போராட்டத்தை ஆரம்பிச்சிட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வாசலில் உட்காந்துக்கிட்டு அவங்க போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. இதனால பார்த்தோம்னா வீட்டு வாசலில் அவ்வளோ ஒருவே கூடியிருந்தாங்க. இதை பார்த்துக்கிட்டு அவங்க வீராவும் வீராவோட அம்மாவும் ஓடி வராங்க. என்ன சம்பந்தியமா என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, உங்கள் பொண்ணு வர வரைக்கும் இங்கே நான் போராட்டம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. இதை கிட்டதுமே வீரா சொல்கிறாங்க, அங்கே பாருங்க அக்கம் பக்கத்தில் எல்லாருமே கூட்டிட்டாங்க, எங்களை அசிங்கப்படுத்துறதுக்காக இந்த மாதிரிலாம் சேர்த்துட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கும்போது, இங்கே பாரு வீரா நீ வந்தா வா, வரலன்னா இப்படி தான் நான் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா வீரா என்ன முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லி பார்க்கலாம்.